எவ்வளவு ரூபாய் ஆச்சு? 100 ரூபாயா 150 ரூபாயா? 35 ரூபா 60 காசுமா. அதிசயமா இருக்கு. பல்லாவரத்துல டி நகர் வரைக்குமே 125 ரூபாய், 35 ரூபாங்கிற. மீட்டர் தப்பா ஓடுதா? இல்லம்மா, மீட்டர் இப்பதான் சரியா ஓடிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஆர்டிஓக்கு பணம் கொடுக்கணும், பிரேக் இன்ஸ்பெக்டர் பணம் கொடுக்கணும், எஃப்சி பணம் கொடுக்கணும், டிராபிக் போலீஸ் பணம் கொடுக்கணும். இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் 35 ரூபா சவாரிக்கு 125 ரூபா சூடு வைப்போம். இப்ப ஒரு ரூபாய லஞ்சம் வாங்குறது இல்ல, நாங்களும் அதிகமா கேட்கறது இல்ல. அசத்துட்டீங்க. அசத்துனது நான் இல்லம்மா, எங்கேயோ இருட்டுல இருந்துட்டு அத்தனை ஆபீசர்கள் ரிவீட் அடிச்சிட்டு இருக்காரு, யாருமே பார்க்காத அந்த மனுஷன். அவரு தான் அசத்துனது. நான் நாத்திங்க, சாமி கும்பிட மாட்டேன். ஆனா ஒரு போட்டோ மட்டும் கிடைச்சது, ஆட்டோல ஓட்டி டெய்லி பூஜை பண்ணுவோம்மா. முடியாது முடியாது முடியாது. 3 லட்சம் இல்ல 30 லட்சம் கொடுத்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். இந்த பணத்தை நீ வாங்கல, ஐயா உன் கைய வாங்கிடுவாரு. பணம் வாங்கலன்னா உங்க ஐய கைத வெட்டுவாரு, வாங்கிட்டேன்னா அவங்க ஆளை கொன்னிடுவாங்க. ஓ, கையை வெட்டுறவனை விட ஆளை கொல்றவன் சொல்றது தான் கேட்பீங்க. மாஸ்டர், இப்போ அதிகாரிங்க எல்லாம் திருந்திட்டாங்க, எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா புதுசா நமக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. உள்ளூர் ரவுடிங்களும் தாதாக்களும் அதிகாரிகளை பணம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. சில பேர் இந்த மாதிரி கொலையும் செஞ்சிருக்காங்க. நாம உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்காம பண்ணிட்டோம். அதே மாதிரி இவங்க உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்க வைக்கிறாங்க. இது தொடர்ந்தா பிக் பாக்கெட்காரன் பீனோ மிரட்டுவான், கத்தி வச்சிருக்கிறவன் கலெக்டர் மிரட்டுவான். எப்போ அதிகாரிங்க அத்தனை பேரும் லஞ்சம் வாங்காம திருந்திட்டாங்களோ அப்பவே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதிகாரிகளை நேர்மையா நடக்க விடாம மிரட்டுற லோக்கல் தாதாக்கள் அத்தனை பேருடைய லிஸ்டும் தமிழ்நாடு ஃபுல்லா கலெக்ட் பண்ணுங்க. அவன் உள்ளூர்ல எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, யாரோட சொந்தக்காரனா இருந்தாலும் சரி. மாஸ்டர், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தாதாக்களோட லிஸ்ட் இது. அந்தந்த ஊரில் இருக்கிற அதிகாரிங்களை தங்களோட அடியாட்கள் பலம், அரசியல் பலத்தை வச்சு மிரட்டி இவங்க தொழில் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற தப்புக்கு அந்த ஊர் போலீஸ் கூட அங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய அதிகாரிங்களை டார்ச்சர் பண்ணுற முதல் 15 பேரோட ஃப்ளாப் இது. இந்த ஃபைல் தான் அந்த 15 பேரில் நம்பர் 1. இவருக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ். அதிகாரிங்க அத்தனை பேர் திருந்ததுனால இவருக்கு ரொம்ப லாஸ். அதனால் லஞ்சத்தை மறுபடியும் கொண்டு வந்தே ஆகணும், ரொம்ப தீவிரமாக இருக்கார். இவரால் உயிரிழந்த பொதுமக்கள், அதிகாரிகளோட உயிரிழப்பு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நம்ம பேப்பர் நியூஸ்ல பார்த்தது கூட இவங்க ஆளுங்க பண்ணதுதான். இந்த ஃபைனல் மூவ்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேரும் கிரிமினல்ஸ். இந்த தடவை யாருக்கு முன்கூட்டியே தகவல் அனுப்ப வேண்டாம். நீங்க தமிழ்நாட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரமா சொன்னப்போ அன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். உங்க முகத்தை கூட பார்க்காம எத்தனையோ பேர் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களோட நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்போ எல்லாம் தான் சரியாயிடுச்சே, இதோட இதை முடிச்சுக்க கூடாதா? மறுபடியும் எதுக்கு இன்னொருத்தருக்கு குறி வச்சிருக்கீங்க? வேண்டாம். நீ போயிரு. இவனை விட்டா இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். இந்த மக்களுக்காக இவ்ளோ பண்றீங்க. நீங்க யாரு, எப்படி இருப்பீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் உங்க முகம் அவங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த துணியை நெசவு பண்ண தொழிலாளிய முகம் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடை விதைச்சு அறுவடை பண்ணானே விவசாயி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம காலில் போட்டிருக்க செருப்பை தச்சானே உழைப்பாளி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானே பஸ் டிரைவர், அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம சுகமா வாழணுங்கிறதுக்காக பனியிலையும் பாலைவனத்திலையும் தினம் தினம் செத்து மடிகிறாங்களே நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள், அவங்க முகம் தெரியுமா நமக்கு?
நம்ம முகம் யாருக்குமே தெரியல, நமக்கு யாருமே நன்றி சொல்லலன்னு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இவ்ளோ பேசுற உங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியலையே. உயிரோட மதிப்பு தெரிஞ்சனால தான் சொல்றேன். அவனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? வா. உங்களுக்குன்னு யாரு இல்லையா? உங்க குடும்பம் யாரு, குழந்தை யாருன்னு அடிக்கடி கேப்பியே. பாரு, மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான். பாரு. அழகா இருக்கான். முத்தம் கூட கொடுத்தேனே, ஆனா அப்பா மாதிரி கருப்பா இருக்கான். ஸ்கேன்ல அப்படிதாம்மா இருக்கும். பிறக்கும் போது அந்த மாதிரி சிகப்பா இருப்பான். இல்லம்மா, அவன் கருப்பாவே இருக்கட்டும். நம்ம 2 பேர் வெள்ளை, இவங்க 2 பேர் கருப்பு. கரெக்டா இருக்கும். ஐயோ, இன்னொரு முட்டிடுமா, இல்லனா கொம்பு வலிக்கும். அடுத்தது பையன் சந்தோஷம் தானே? எந்த குழந்தையா இருந்தா என்ன டாக்டர்? அம்மாவும் பொண்ணு தான் தம்பி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் குசி தாங்கல. ஓகே, மண்டே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ, சேம் டு யூ. போலாமா? செல்லம், ஷர்மி வீட்டுக்கு போய் நம்ம கீ வாங்கிட்டு வாமா. அவ கூட பேச மாட்டேம்மா, அவளோட நான் எனிமி. ஓடா செல்லம், போ. ताकिट जम तरिता जम तरि तरि किट तै ताकिट जम तरिता जम तरि तरि किट तै ताकिट जम तरिता जम तरि तरि किट तै ताकिट जम तरिता जम तरि அடுத்த வருஷம் தீபாவளிக்கெல்லாம் எங்க வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், தெரியும்ல? 2 தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்தே எங்க வீட்டில் தம்பி இருக்கான். சாவி வாங்கிட்டு வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன இன்னும் 2 பேரும் பழம் விடலையா? ஷர்மி, சாவி கொடுமா. இப்போ எதுக்குங்க மருதாணி எல்லாம்? வயிற்று பிள்ளைக்காரி ஆசைப்பட்டு கேட்டுட்ட. எனக்கு கையில கோலமெல்லாம் போட தெரியாது, கொப்பி வச்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னடி சிரிக்கிற? என் புருஷன் எனக்கு மருதாணி வைக்கிறாரு, உனக்கு என்ன? என்னடி திரும்ப திரும்ப சிரிச்சிட்டு இருக்க? அம்மா, அது மருதாணி இல்ல, புதினா சட்னி. அப்பா நல்லா ஏமாத்திட்டாரு. என்னங்க? நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க சார். அந்த அப்பார்ட்மெண்ட் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு குளம் இருந்து மூடி இருக்காங்க.
அதனால் அந்த மண் ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டவே கூடாது. பெர்மிஷனும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இப்போ அந்த பில்டிங் பக்கத்தில் பாலம் கட்ட போகிறாங்க. கீழே தொலை போட்டு அடிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக இடிஞ்சு விழுந்துடும் சார். அதுக்காக சார், மொத்தம் 72 ஃபேமிலி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இடிஞ்சு விழுந்துடுச்சுன்னா அத்தனை பேர் உயிரும் போயிடும். அதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லி அவங்கள அங்கேருந்து வெளியேற்றணும். முட்டாள், நீ சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம உள்ள போக வேண்டியதுதான். சிட்டியில் 6 இடத்துல பில்டிங் கட்டியிருக்கோம். அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு பணத்தை திருப்பி கேட்டா எங்க போறது? நம்ம கிட்ட பணம் வாங்கின அதிகாரிகளும் நம்மளை மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா பில்டிங் இடிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கீங்க, ஃபர்ஸ்ட் மாட்டுறதே அந்த அதிகாரிங்க தான். அவங்க தப்பிக்கணும்னா இதை விபத்துன்னு ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அப்ப நம்மளும் ஈஸியா தப்பிக்கலாமே. சார், நீங்க சொல்றது பிசினஸ், நான் சொல்றது மனிதாபிமானம். எனக்கு ரெண்டும் ஒன்று தான். அந்த 72 ஃபேமிலியில் என் ஃபேமிலி இருந்தா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். பிரியா, பிரியா, என்னப்பா? செல்வாங்கல் வீட்டுக்கு போய் தினமணி பேப்பர் வாங்கிட்டு வாமா. அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அவங்க ஷர்மிகளோட நான் எனிமி. என்னது? எனிமி. அந்த எனிமி. சித்ரா, அந்த சர்மியை கூப்பிடு. ஷர்மி, இங்க வாமா. அங்கிள் கூப்பிடுறாரு, வாமா. ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்டாக ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்பீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? அவதான் அங்கிள் முதல்ல என்னோட ஹோம்வொர்க் நோட்புக்ல ஹெச் பென்சில் வச்சு கிறுக்கினா. அவதான் முதல்ல என் காமிஸ் தொலைச்சாப்பா. நான் ஹோம்வொர்க் நோட்ல கிறுக்கினேன். இதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி, உனக்கு புது ஹோம்ஒர்க் நோட் புக் வாங்கி தரேன், உனக்கு புது ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன். நீங்கள் ரெண்டு பேரும் பழம் விட்டுக்குங்க.